அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவேடுல முதன்மை பதிவேடுகள். முதன்மை பதிவேடுகள் அப்படின்னா என்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்ன, அதில் என்னென்ன ஆதாரங்கள் பின்பற்றப்படுகிறது, எப்படி அதனுடைய நடவடிக்கைகளை செயல்படுத்துகிறாங்க, கணக்குகள் அதை வச்சு எப்படி பராமரிக்கிறாங்க, கணக்கினுடைய விதிகள் என்ன, குறிப்பேட்டு பதிவுகள் என்ன அப்படின்றத குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இப்போ கணக்கியல் செயல்முறை என்பது பணம் அல்லது பண மதிப்பில் உள்ள நடவடிக்கைகளை அடையாளம் கண்டு நிதி சார்ந்த நடவடிக்கைகளை கணக்கீடுகளில் பதிவு செய்வதில் உள்ள செயலமைப்பாக நம்ம ஆவணங்கள் அல்லது சான்றுகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்ப கணக்கியல் செயல்முறையில பணம் அல்லது பண மதிப்பில் உள்ள நடவடிக்கைகளை அடையாளம் கொண்டு நிதி சார்ந்த நடவடிக்கைகளை கணக்கீடுகளில் பதிவு செய்வதில் தொடங்குகிறது. சான்றளிக்கப்பட்ட ஆவணங்கள் அல்லது சான்றுகள் அல்லது ஆதாரங்கள் அடிப்படையில் நடவடிக்கைகளை நடைபெற்றவுடன் பதிவு செய்யப்படுகின்றன. அப்ப ஆதார ஆவணங்கள்னா என்ன அப்படின்னா நிதி சார்ந்த நடவடிக்கைகளில் உண்மையான சான்றுகளை வெளிப்படுத்தும் ஆவணங்கள் ஆதார ஆவணங்கள் ஆகும். இந்த ஆவணங்கள் நடவடிக்கைகளுடைய தன்மை, தேதி, தொகை, தொடர்புடைய நபர்கள் போன்ற விவரங்களை வெளிப்படுத்தும். ரொக்க சீட்டு, இடாப்பு, பற்று குறிப்பு, வரவு குறிப்பு, செலுத்து சீட்டு, சம்பள பட்டியல், கூலி பட்டியல், காசோலை, பதிவு பட்டியல் போன்றவைகள் ஆதார ஆவணங்கள் உள்ளடக்கியது. இவைகளின் அடிப்படையில் நடவடிக்கைகள் கணக்கேடுகளில் பதிவு செய்யப்படுகின்றன. இவைகள் சட்ட ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் போது சட்டப்பூர்வமான ஆவணங்களாகவும் இருக்கின்றன. பொதுவாக பயன்பாட்டில் உள்ள ஆதார ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம என்னதான் கணக்கீடுகளை பராமரிச்சாலும் ஆதார ஆவணங்கள் கண்டிப்பாக தேவை. அப்ப அந்த ஆதார ஆவணங்களை வச்சுதான் எதிர்காலத்தில் பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டால் அதை தீர்ப்பதற்கான ஒரு செயலமைப்பாது காணப்படும். அப்ப என்னென்ன ஆதார ஆவணங்களை அது வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா ரொக்க சீட்டு, இடாப்பு, பற்று குறிப்பு, வரவு குறிப்பு, செலுத்து சீட்டு, சம்பள பட்டியல், கூலி பட்டியல், காசோலை பதிவு பட்டியல் போன்றவைகள் எல்லாமே அடங்கியதா ஆதார ஆவணங்களா நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப இந்த ஆதார ஆவணங்கள்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடியது ரொக்க சீட்டு அல்லது ரசீது. ரொக்க சீட்டு அல்லது ரசீது. அப்ப ரொக்க சீட்டு அல்லது ரசீதுனா என்ன அப்படின்னா ரொக்க சீட்டு என்பது ஒரு ஆவணம். ரொக்க சீட்டு என்பது ஒரு ஆவணம். இந்த ரொக்க சீட்டுல என்னென்ன விவரங்கள்ல உள்ளடக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேதி மற்றும் தொகை, கொள்முதல், ரொக்க கொள்முதல், ரொக்க விற்பனை அல்லது இதர ரொக்க நடவடிக்கைகள் விவரங்கள் இதுல என்ன செஞ்சிருப்பாங்க, பதிஞ்சிருப்பாங்க. அப்ப நம்ம ரொக்க சீட்டு அப்படிங்கிறது நம்ம பொருள்களை வாங்குறோம்னா காசு கொடுத்து வாங்குறோம், எந்த தேதியில வாங்கி இருக்கிறோம், என்ன பொருட்கள் வாங்கணும் அல்லது என்ன பொருட்கள் விற்பனை செஞ்சோங்கிறத குறித்து விளக்கமாக எழுதுகின்ற ஒரு ஆவணம் தான் இந்த ரொக்க சீட்டு. இந்த வணிக நிறுவனங்கள் என்ன செய்யுது அப்படின்னா ரொக்கமா நம்ம கொள்முதல் செய்யும் போது ரொக்க சீட்டை பெறுகின்றன. அப்ப ரொக்க விற்பனையின் போது ரொக்க சீட்டை அளிக்கிறோம். அப்ப நம்ம ஒரு வியாபாரம் செய்யறோம் அப்படின்னா நம்ம கிட்ட பொருள் வாங்கும் போது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா விற்பனை சீட்டு கொடுக்கிறோம், வித்ததுக்கான சீட்டு கொடுக்கிறோம். அப்ப அதுல தேதி, என்ன பொருள் வித்திருக்கோம், எவ்வளவு வித்திருக்கோம், எவ்வளோ குவான்டிட்டி அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம எழுதி விற்பனை சீட்டை கொடுக்குறோம். நம்ம பொருள்களை வேற இடத்துல போய் வாங்குறோம்னா அவங்க கிட்ட இருந்து ரொக்கத்துக்கான கொள்முதல் சீட்டை நம்ம என்ன செய்யறோம், வாங்கிக்கிறோம். அதே போலதான் அவங்களும் எந்த தேதியில கொடுத்துருக்காங்க, எவ்வளவு பொருள்கள் கொடுத்துருக்காங்க, பொருளுடைய ரேட் என்ன அப்படிங்கிறது தெளிவாக அதுல குறிப்பிட்டு நம்மளுக்கு ரொக்க சீட்டை வழங்குவார்கள். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இடாப்பு. இடாப்பு அப்படிங்கிறது என்ன? இடாப்பு
இடாப்பு அப்படிங்கிறது கடன் கொள்முதல் மற்றும் கடன் விற்பனைக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதில் தேதி, தொகை மற்றும் கடன் கொள்முதல் அல்லது கடன் விற்பனை குறித்த சரக்குகளின் விவரங்கள் இடம்பெற்று இருக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இடாப்ப 3 படிவங்கள்ல நம்ம என்ன செய்யறோம், தயாரிக்கிறோம். முதல் படிவம் வந்து வாங்குபவருக்கு கொடுக்கிறோம், யார் பொருள் வாங்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கிறோம். இரண்டாவது படிவம் வந்து சோதனை சாவடிக்குன சரக்குடன் அனுப்பி வைப்பார். மூன்றாவது படிவம் என்ன அப்படின்னா விற்பவர் தம்மிடம் வைத்துக் கொள்கிறார். அப்ப இந்த 3 படிவங்களை வந்து இடாப்பு தயாரிக்கிறாங்க. முதல் படிவத்தை வந்து யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வாங்குபவருக்கு என்ன செய்யறோம், நம்ம அதை கொடுக்குறோம். அதுக்கடுத்து சரக்குகளை ஏத்திட்டு வரும்போது அந்த ஏத்திட்டு வர்ற சரக்குகளோடு அந்த 2வது படிவத்தை அவங்க கிட்ட கொடுத்துறோம். 3வது படிவம் வந்து நம்ம கடையிலேயே வச்சுக்கிறோம். இப்ப இந்த 3 படிவம் இடாப்பு தயாரிச்சு அந்த 3 படிவங்களை வந்து ஒண்ணு யாருக்கு விற்கிறோமோ அவங்களுக்கு அனுப்புறோம், இன்னொன்னு சரக்குகளை வண்டியில ஏற்றி அனுப்பும் போது அந்த சரக்குகளோடு 2வது படிவத்தை கொடுத்துறோம். அதுக்கடுத்து 3வது படிவம் நம்ம கடையில என்ன செய்யறோம், வச்சுக்கிறோம். அப்ப இந்த 3 இடாப்புகளை தயாரித்து அவர்கள் என்ன செய்யறாங்க, வியாபார ரீதியாக பயன்படுத்துகிறார்கள். அதுக்கடுத்து பாருங்க பற்று குறிப்பு. பற்று குறிப்புன்னா என்ன அப்படின்னா சரக்கினை வாங்குபவர் சரக்குகள் சேதமடைந்திருந்தால் சரக்காணைகளில் குறிப்பிட்டது போல் இல்லாதிருந்தால் போன்ற பல்வேறு நிலைகளில் அதனை விற்பவருக்கு திருப்பி அனுப்பலாம். அப்ப பற்று குறிப்பு அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப கடனுக்கு நம்ம சரக்கு வாங்குறோம். அப்ப வாங்கும் போது என்ன செய்யறாங்க அப்படின்னா நம்மளுக்கு சரக்குகளை வாங்கும் போது அந்த சரக்குகள் வர்ற வழியில என்ன செய்யலாம், ஏதாவது டேமேஜ் ஆகலாம் அல்லது நம்ம நினைச்ச மாதிரி அந்த சரக்குகள் இல்லாம இருக்கலாம். இப்படி இருக்கும்போது நம்ம வாங்கினவங்க திருப்பி அவங்களுக்கு அனுப்புவதற்காக பயன்படுத்துவதுதான் பற்று குறிப்பு. இந்த பற்று சீட்டை வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சரக்கை வாங்குபவர் திருப்பி அனுப்பும்போது ஒரு பற்று சீட்டினை தயாரித்து விற்பவருக்கு அனுப்புகிறார். இதில் திருப்பி அனுப்பும் சரக்கின் விவரங்கள், அளவு மற்றும் மதிப்பு போன்றவை இடம்பெற்றிருக்கும். பற்று குறிப்பினை 2 படிவங்களாக தயாரிப்பார். இதில் ஒன்றினை சரக்கு விற்பவருக்கு அனுப்புவார், மற்றொன்றினை தம்மிடம் வைத்துக் கொள்வார். இது விற்பனையாளர் தர வேண்டிய தொகையினை குறித்து வாங்குபவர் அளிக்கும் ஆவணமாகும். பற்று குறிப்பினை என்று கூறுவார். அப்ப இந்த பற்று குறிப்பு எதுக்காக தயாரிக்கிறோம் அப்படின்னா, இப்ப நம்ம பொருள்களை வாங்குறோம். பொருள்களை வாங்கும் பொழுது நம்மளுக்கு பொருள்கள் விற்கிறவங்க என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு கேட்கிற பொருள்களா கொடுக்குறாங்க. இதை வந்து சரக்கின் மூலியமாக எடுத்துட்டு வரும்போது சில பொருள்கள் என்ன செய்யலாம், டேமேஜ் ஆகலாம். அப்படி டேமேஜ் ஆகும்போது நம்ம என்ன செய்யறோம், அந்த பொருள்களை திருப்பி அனுப்புறோம். அல்லது ஒருவேளை நம்ம எதிர்பார்த்த மாதிரி சரக்குகள் இல்லாம இருந்தாலும் கூட அதையும் நம்ம என்ன செய்யறோம், நம்மளுக்கு வித்தவங்களுக்கு திருப்பி அனுப்புறோம். அதுக்காக இந்த பற்று குறிப்பு மிக முக்கியமானதாக காணப்படும். அப்ப அந்த பற்று குறிப்பை 2 வகையா தயாரிக்கிறாங்க. ஒண்ணு, நம்ம பொருள்களை வாங்கிட்டோம் அப்படின்னா யார் நம்மளுக்கு பொருள்கள் வித்தாங்களோ அவங்களுக்கு ஒரு காப்பியை அனுப்புறோம். அதுக்கடுத்து ஒரு காப்பியை நம்ம என்ன செய்யறோம், வச்சுக்கிறோம். அப்ப காரணம் என்னன்னா, நம்ம கடனுக்கே பொருள்கள் வாங்கி இருந்தாலும் அந்த தொகை நம்ம எவ்வளவு செலுத்தப்பட வேண்டும். அப்ப அந்த பற்று குறிப்பின் மூலியமாக பொருள்களை நம்ம திருப்பி அனுப்பும் போது அந்த திருப்பி அனுப்பப்பட்ட பொருள்களுக்கு உண்டான தொகையை கழித்ததற்கு பின்பதாக மீதி உள்ள தொகையை நம்ம என்ன செய்யறோம், செலுத்தப்படுவதற்காக இந்த பற்று குறிப்பு பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கடுத்து வரவு குறிப்பு. வரவு குறிப்புனா என்ன? வரவு குறிப்பு அப்படிங்கிறது தமது வாடிக்கையாளரால் திருப்பி அனுப்பப்படும் சரக்கு குறித்து விற்பனையாளரால் தயாரிக்கப்படும் ஒரு அறிக்கையை தான் வரவு குறிப்பு அப்படின்னு சொல்றோம். அப்ப இப்ப நம்ம வந்து ஒரு பொருளை வந்து நம்ம கிட்ட வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த வாங்கிட்டு போனவங்க வந்து பற்று குறிப்பு என்ன செய்யறாங்க, தயாரிச்சு அதான் நம்மளுக்கு திருப்பி அனுப்புறாங்க. ஆனா வரவு குறிப்பு அப்படிங்கிறது நம்ம ஒருத்தருக்கு பொருள்களை வந்து வித்திருக்கிறோம். அப்படி விற்கும் போது நம்ம கிட்ட வாங்கினவங்க என்ன செய்யறாங்க, பொருள்களை திருப்பி நம்மளுக்கு அனுப்புறாங்க.
அப்ப திருப்பி அனுப்பும்போது அதை நம்ம வந்து என்ன செய்யலாம், வரவு குறிப்பாக ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப இது வந்து ஒரு அறிக்கை தான். இதுல சரக்கினுடைய விவரம், திருப்பி பெறப்பட்ட சரக்கினுடைய அளவு மற்றும் மதிப்பு போன்றவை இடம்பெற்றிருக்கும். விற்பவரால் வாங்குபவருக்கு அனுப்பப்படும். இந்த ஆவணத்தில் வாங்குபவருக்கு கொடுக்க வேண்டிய தொகையினை விவரங்கள் விற்பனையாளரால் அளிக்கப்படும். இதனை வரவு குறிப்பு அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த பற்று குறிப்பு தயாரிச்சு நம்ம கிட்ட பொருள்களை வாங்கிட்டு போனவங்க என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு பொருள்களை திருப்பி அனுப்புவதற்காக அவங்க பற்று குறிப்பு தயாரிக்கிறாங்க. நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட வாங்கிட்டு போன வாடிக்கையாளர் நம்மளுக்கு அனுப்பின அந்த பொருள்களை நம்ம என்ன செய்யறோம், திரும்ப நம்ம பெற்றுக்கொண்டோம் என்பதற்காக இந்த வரவு குறிப்பு தயாரிச்சு வைக்கிறோம். அதுக்கடுத்து பாத்துங்க, செலுத்துகை சீட்டு. செலுத்துகை சீட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, வங்கியில் ரொக்கம் அல்லது காசோலையை செலுத்தும் போது வாடிக்கையாளரால் ஒரு படிவம் பூர்த்தி செய்யப்பட்டு ரொக்கம் அல்லது காசோலையுடன் வங்கியரிடம் அளிக்கப்படுகிறது. இந்த படிவத்தை செலுத்து சீட்டு அல்லது வைப்பு சீட்டு என்று கூறுவார். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, வங்கியில நம்ம ரொக்கம் அல்லது காசோலை செலுத்தும் போது வாடிக்கையாளரால் ஒரு படிவம் பூர்த்தி செய்யப்பட்டு ரொக்கம் அல்லது காசோலையுடன் வங்கியரிடம் என்ன செய்யறோம், அளிக்கிறோம். இந்த படிவத்தை செலுத்து சீட்டு அல்லது வைப்பு சீட்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றாங்க. இதுல வங்கி அலுவலர் கையொப்பமிட்டு வங்கி முத்திரையிட்டு அதன் நீளமான முக்கிய பகுதியினை தம்மிடம் வைத்துக் கொள்வார். சிறியதான அடிக்கட்டினை செலுத்துபவரிடம் வழங்குகிறார். இதுதான் வந்து நம்ம செலுத்துகை சீட்டு அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா காசோலை பதிவு சீட்டு. அப்ப காசோலை பதிவு சீட்டு என்பது, காசோலை என்பது ஒரு மாற்றத்தக்க ஆவணம். வங்கி தமது வாடிக்கையாளர் சொந்த பயன்பாட்டிற்கு பணம் எடுக்கவோ அல்லது வேறு நபருக்கு பணம் செலுத்தவோ காசோலை புத்தகத்தை வழங்குகிறது. அப்ப காசோலை வழங்குவதன் மூலம் ஒரு நபரின் கணக்கில் இருந்து அவருக்கோ அல்லது காசோலை குறிப்பிட்ட நபருக்கோ ஒரு குறிப்பிட்ட தொகையை வழங்க வங்கிக்கு அறிவுறுத்தப்படுகிறது. ஒவ்வொரு புத்தகத்திலும் விவரங்களை பதிவு செய்ய ஒரு பதிவு சீட்டு இருக்கும். இது எதிர்கால பயன்பாட்டுக்கென கணக்கு வைத்திருப்பவரிடமே இருக்கும். அப்ப காசோலை பதிவு சீட்டு அப்படின்னா, நம்ம ஒரு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருந்து அந்த அக்கௌண்ட் மூலியமாக நம்ம காசோலை ஒன்று வாங்கிடுறோம். அப்ப காசோலை வாங்கணும்னா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, அந்த காசோலையில செல்போனை போட்டு நம்மளா பணம் எடுத்துக்கலாம். அல்லது வேறு ஒருவருக்கு நம்ம பணம் கொடுக்கறதா இருந்தா இந்த காசோலையை ஃபில் பண்ணி என்ன செய்யலாம், யாருக்கு நம்ம பணம் கொடுக்குறோமோ அவங்களுடைய பேர் எழுதி அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துடலாம். இப்படி நம்மளாக பணம் எடுத்தாலும் சரி, மற்றவங்களுக்கு பணம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, காசோலையை பயன்படுத்தலாம். அப்ப காசோலையை பயன்படுத்திய போது அந்த காசோலைக்கு முன்பதாக ஒரு சிறிய அளவிலான ஒரு படிவம் இருக்கு. அதுல என்ன இருக்குன்னா, யாருக்கு எந்த நம்பர்ல காசோலையை கொடுத்தோம், எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தோம் அப்படிங்கிறத முன்பக்கமாக நம்ம என்ன செய்வோம், எழுதி வைத்துக் கொள்வோம். அப்ப எழுதி வைக்கும் போது எதிர்காலத்துல பேங்குக்கு நம்மளுக்கு இருக்கிற ஒரு தொடர்பை அதை என்ன செய்யுது, மேன்மைப்படுத்துது. சில நேரங்களில் வேறுபாடு வரும்போது அந்த முன்பு பக்கத்துல பதிவு செய்து வைத்திருந்தா டீட்டெயிலை வைத்து நம்ம இவ்வளவுதான் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக என்ன செய்யலாம், கண்டு உணரலாம். அதற்காக தான் காசோலையினுடைய பதிவு சீட்டு முன்பக்கத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற ஒரு சூழல். அதுக்கடுத்து இரட்டை பதிவுமுறை. இரட்டை பதிவுமுறைனா என்ன? அதாவது இரட்டை பதிவுமுறையிலான கணக்குகள் பராமரிப்பு என்பது ஒரு நிறுவனத்தின் நிதி சார்ந்த அனைத்து பதிவுகளையும் அறிவியல் பூர்வமாக முழுமையாக பதிவு செய்யும் முறையாகும். இம்முறையின்படி ஒவ்வொரு நடவடிக்கையும் இரண்டு தன்மைகளை தன்னகத்தை கொண்டுள்ளது. அந்த முறையை பெரும் தன்மை மற்றும் செலுத்தும் தன்மையாக நம்ம என்ன செய்யறோம், எடுத்துக்கிறோம். இதனை பற்று என்றும் வரவு என்றும் குறிப்பிடுவார். எந்த முறையில? இரட்டை பதிவு முறையில. ஒவ்வொரு பற்றுக்கு சமமான மற்றும் நேரடியான வரவு இருக்க வேண்டும் என்பது இரட்டை பதிவு முறையினுடைய அடிப்படை கொள்கை. அப்ப இரட்டை பதிவு முறையினுடைய அடிப்படை
கொள்கை என்னன்னா பற்றுக்கு நிகரான வரவு, வரவுக்கு நிகரான பற்று, இது ரெண்டுமே இருந்தாதான் அதான் இரட்டை பதிவு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப அந்த இரட்டை பதிவு முறையின்படி பற்றும் வரவும் கண்டிப்பாக அதுல என்ன செஞ்சிருக்கு, இடம்பெற்றிருக்கும். பற்று என்பது சொத்துக்களின் அதிகரிப்பு அல்லது செலவுகள் அதிகரிப்பு அல்லது பொறுப்புகளின் குறைவு அல்லது குறையும் வருமானம் அல்லது குறையும் முதல் ஆகியவற்றை குறிக்கிறது. அப்ப வரவு என்பது பொறுப்புகளுடைய அதிகரிப்பு அல்லது அதிகரிக்கும் வருமானம் அல்லது அதிகரிக்கும் முதல் அல்லது சொத்துக்களுடைய குறைவு அல்லது செலவுகளின் குறைவு, இது எல்லாமே வரவாக நம்ம என்ன செய்யறோம், எடுத்துக்கிறோம். அப்ப பற்று என்பதை நம்ம குறிப்பிடும் போது பா என்று குறிப்பிடுவோம், வரவை குறிப்பிடும் போது வா என்று குறிப்பிடுவோம். அப்ப இத டெட்டார் என்றும் இதை கிரெடிட்டார் என்றும் என்ன செய்வோம், குறிப்பிடுவோம். அப்ப இது எந்த முறையில தான் இதை பின்பற்றுறோம் அப்படின்னா இரட்டை பதிவு முறையில மட்டும்தான் இதை பின்பற்றுகிறோம். அதுக்கடுத்து இதனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது முன்ரோ மற்றும் பால்மர் இதுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நடவடிக்கையும் பணம் அல்லது பண மதிப்பு சம்பந்தப்பட்ட இரண்டு தன்மைகளை கொண்டுள்ளன. எப்பவுமே ஒவ்வொரு நடவடிக்கையும் பணம் மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட இரண்டு தன்மைகளை என்ன செஞ்சிருக்கு, கொண்டிருக்கும். அதுல ஒன்று பெறுதல் தன்மை, மற்றொன்று செலுத்துதல் தன்மையாக இருக்கலாம் அப்படிங்கிறார். அனைத்து நடவடிக்கைகளிலும் உள்ள இந்த இரு தன்மைகளும் கணக்கேடுகளில் பதிவு செய்யப்படுவதால் இதை இரட்டை பதிவு முறை என்று பெயர் சூட்டி அழைக்கிறாங்க. அப்ப இவர் என்ன டெஃபினிஷன் சொல்றாருன்னா, ஒவ்வொரு நடவடிக்கையும் பணம் அல்லது பண மதிப்பு சம்பந்தப்பட்ட இரண்டு தன்மைகளை கொண்டுள்ளன. மதிப்பினை பெறுதல் ஒரு தன்மையாகவும் அதே மதிப்பில் செலுத்துதல் இன்னொரு தன்மையாகவும் இருக்கும். அனைத்து நடவடிக்கைகளிலும் உள்ள இந்த இரு தன்மைகளும் கணக்கேடுகளில் பதிவு செய்யப்படுவதால் இதை இரட்டை பதிவு முறை என்று அழைக்கிறோம். இதை யார் சொல்றாங்க அப்படின்னா முன்ரோ மற்றும் பால்மர் அப்படிங்கிறவங்க இதுக்கு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து ஜே.ஆர். பேட்லிபாய் என்ன டெஃபினிஷன் கொடுக்குறாரு, வரைவிலக்கணம் கொடுக்குறாரு அப்படின்னா, ஒவ்வொரு வணிக நடவடிக்கையும் இரண்டு தன்மையான விளைவுகளை கொண்டிருக்கின்றன. இத்தன்மைகள் இரண்டு கணக்குகளை எதிர் திசைகளில் பாதிக்கின்றன. இவைகளை முழுமையாக பதிவு செய்வதற்கு ஒரு கணக்கில் பற்றும் மற்றொரு கணக்கில் வரவும் செய்வது அவசியமாகிறது. ஒவ்வொரு நடவடிக்கையில் உள்ள இரண்டு விதமான விளைவுகளை இவ்வாறு பதிவு செய்கின்றன காரணத்தினால் இதை இரட்டை பதிவு முறை அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டி அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா, ஜே.ஆர். பேட்லிபாய் அவங்க சொல்றாரு. சரி, இதனுடைய இயல்புகள் என்ன, இரட்டை பதிவு முறையினுடைய இயல்புகள் என்ன? இந்த இரட்டை பதிவு முறையினுடைய இயல்புகள்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து துல்லிய தன்மை. இயல்புகள் இரட்டை பதிவு முறையினுடைய இயல்புகள்ல ஃபர்ஸ்ட் துல்லிய தன்மை. துல்லிய தன்மை துல்லிய தன்மை துல்லிய தன்மை அப்படிங்கிறது எப்படி வருது? அப்ப இதுல இந்த இரட்டை பதிவு முறையினுடைய இயல்புகள்ல ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வணிக நடவடிக்கையும் இரு தன்மைகளை கொண்டிருக்க வேண்டும். அப்ப ஒவ்வொரு நடவடிக்கையும் எத்தனை தன்மையை பெற்றிருக்கணும்? இரு தன்மைகளை பெற்றிருக்க வேண்டும். அப்படி இரு தன்மைகளை பெற்றிருந்தால் மட்டும்தான் அது இரட்டை பதிவு முறையாக நம்ம எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கடுத்து இரண்டில் ஒன்று பலனை அல்லது மதிப்பினை பெறுவதாகவும் மற்றொன்று பலனை அல்லது மதிப்பினை அளிப்பதாகவும் இருக்க வேண்டும். அதாவது ஒன்று பெற வேண்டியது இருக்கு, மற்றொன்று செலுத்த வேண்டியதா இருக்கு. அப்படி இருந்தாதான் அது இரட்டை பதிவு முறையினுடைய இரண்டாவது இயல்புகளா காணப்படும். அதுக்கடுத்து இந்த இரு தன்மைகள் குறைந்தது இரு கணக்குகள், அதாவது குறைந்தபட்சம் ஒரு பற்று குறைந்தபட்சம் ஒரு வரவு என சம்பந்தப்பட்டதாக இருக்கப்பட வேண்டும்.
அதுக்கடுத்து ஒவ்வொரு பற்றுக்கு தகுந்த வரவும் ஒவ்வொரு வரவுக்கு தகுந்த பற்றும் சரிசமமாக இதில் என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். இப்படி இருந்தால் மட்டும்தான் இது இரட்டைப்பதி முறையாக நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து இதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னா, இரட்டைப்பதி முறையினுடைய நன்மைகள் ஃபர்ஸ்ட் வந்து துல்லிய தன்மை. துல்லிய தன்மை இந்த துல்லிய தன்மை என்பது என்னன்னா, இரட்டைத்தன்மை முறையில் வணிகத்தின் அனைத்து நடவடிக்கைகளும் இரு தன்மைகளோடு கணக்கீடுகளில் பதிவு செய்யப்படுகின்றன. இது கணக்கியலின் துல்லிய தன்மையை பரிசோதிக்க உதவுகிறது. இருப்பாய்வு தயாரிப்பதன் மூலமாக கணக்கீட்டின் துல்லியத்தை கணக்கிட முடியும். அப்ப இரட்டைப்பதிவு முறை என்னாலே ஒன்று பற்று, அதுக்கு நிகரான வரவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த பற்று வரவு இருந்தாலே அது துல்லிய தன்மையை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த துல்லிய தன்மையை வெளிப்படுத்துவதை எதன் மூலியமாக நம்ம ஆய்வு செய்யலாம்னா, இருப்பாய்வு மூலியமாக நம்ம என்ன செய்யலாம், ஆய்வு செய்து கொள்ளலாம். அதுக்கடுத்து வணிக முடிவுகளை உறுதிப்படுத்துதல். வணிக முடிவுகளை உறுதிப்படுத்துதல். வணிக முடிவுகளை உறுதிப்படுத்துதல். இப்ப வணிக முடிவுகளை எப்படி உறுதிப்படுத்துது இந்த இரட்டைப்பதிவு முறை அப்படின்னா, வணிகத்தில் ஏற்படும் செலவுகள், இழப்புகள், வருமானங்கள், லாபங்கள் மற்றும் சொத்துக்கள், பொறுப்புகள், கடனாளிகள், கடனீந்தோர் போன்ற விவரங்களை உடனுக்குடன் பெற முடியும். எதுல? இரட்டைப்பதிவு முறையில. இதன் உதவியால் ஒரு குறிப்பிட்ட கணக்காண்டின் நிகர லாபம் அல்லது நிகர நட்டம் மற்றும் ஒரு குறிப்பிட்ட தேதியில் நிதி நிலையினை கணக்கிட இது ஏதுவானதாக காணப்படுகிறது. அப்ப வணிக முடிவுகளை உறுதிப்படுத்துவது இதுதான். வணிகத்தில் ஏற்படுற செலவுகளா இருந்தாலும் சரி, இழப்புகளா இருந்தாலும் சரி, வருமானங்களா இருந்தாலும் சரி, கடனாளிகளா இருந்தாலும் சரி, கடனீந்தோராக இருந்தாலும் சரி, லாபங்களாக இருந்தாலும் சரி, நட்டங்களாக இருந்தாலும் சரி, சொத்துக்களாக இருந்தாலும் சரி, பொறுப்புகளாக இருந்தாலும் சரி, உடனுக்குடனான தகவல்களை பெறுவதற்கு இது உகந்ததான ஒரு கணக்கு பதிவியலாக செயல்படுகிறது. அதுக்கடுத்து ஒப்பீட்டு ஆய்வு. ஒப்பீட்டு ஆய்வு. அப்ப ஒப்பீட்டு ஆய்வு அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஏதோ கடந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு செயலோட இந்த நடைமுறையில் உள்ளதை ஒப்பீட்டு நம்ம என்ன செய்யறோம், ஆய்வு செய்கிறோம். அப்ப வணிக நிறுவனத்தின் தற்கால முடிவுகளை முந்தைய ஆண்டுகளின் முடிவுகளோடும் மேலும் வேறு பல நிறுவனங்களின் முடிவுகளோடும் ஒப்பீட்டு பார்க்க முடியும். அப்ப இரட்டைப்பதிவு முறையின்படி மட்டும்தான் ஒப்பீட்டு பார்க்க முடியும். வேற பதிவேட்டின்படி ஒப்பீட்டு பார்க்க இயலாது. அப்ப எதிர்காலத்துல வணிகத்தினுடைய திட்டங்களை கண்காணிப்பதற்கும் திட்டங்களை வகுப்பதற்கும் இந்த இரட்டைப்பதிவு முறை நன்மையாக பயன்படுகிறது. அதுக்கடுத்து பொதுவான ஏற்புத்தன்மை. பொதுவான ஏற்புத்தன்மை அப்படி இருக்கும்போது இந்த இரட்டைப்பதிவு முறையினுடைய கணக்குகளை பொதுவாக அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, மற்ற வருமானத்துறை அதிகாரிகளாக யாருமாக இருந்தாலும் இந்த அறிவியல் பூர்வமான கணக்கீடுகளை மட்டும்தான் என்ன செய்யறாங்க, ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனாலதான் இது பொதுவான ஏற்புத்தன்மை என்ற ஒரு நிலையை பெறுகிறது. அதாவது இந்த முறையில் கணக்கினை பதிவு செய்வதை நிதி நிறுவனங்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் பலரும் ஏற்றுக்கொள்கின்றனர். ஏனெனில் இது ஒரு முழுமையான ஆக்கப்பூர்வமான அறிவியல் பூர்வமான ஒரு பதிவு. அதனாலதான் இதை வந்து என்ன செய்யறாங்க, எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுக்கடுத்து நடவடிக்கையா இந்த இரட்டைப்பதிவு முறையில எப்படி நடவடிக்கைகள் வந்து ஏற்படுத்துறோம் அப்படின்னா, நடவடிக்கை என்பது பணம் அல்லது பண மதிப்பை ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரிமாற்றம் செய்யும் நிகழ்வாகும். அப்ப ஒருவரிடம் இருந்து மற்றொருவருக்கு வந்து நம்ம என்ன செய்யறோம், பரிமாற்றம் செய்யற ஒரு நிகழ்வாக நடவடிக்கை அப்படிங்கிறோம். இந்த நடவடிக்கையில வந்து ரொக்க நடவடிக்கை, வங்கி நடவடிக்கை மற்றும் கடன் நடவடிக்கை என வகைப்படுத்தலாம். அப்ப ஒன்னு ரொக்க நடவடிக்கை, இன்னொன்னு வங்கி நடவடிக்கை, இன்னொன்னு கடன் நடவடிக்கை. அப்ப இந்த வகையில தான் நடவடிக்கையில நம்ம என்ன செய்யறோம்,
பிரிச்சு பார்க்கிறோம். ரொக்க நடவடிக்கைன்னா என்ன? அப்ப ரொக்க நடவடிக்கை என்பது பொருள்களை ரொக்கமாக கொடுத்து பெறுகின்ற அனைத்து நடவடிக்கையும் ரொக்க நடவடிக்கையே. இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஒரு நடவடிக்கை நிகழும் போது உடனடியாக பணம் செலுத்துதல் அல்லது பெறுதல் நிகழ்ந்தால் அது ரொக்க நடவடிக்கை. ஒண்ணு ஒரு பொருளை வாங்குறோம், பணத்தை கொடுத்து வாங்குறோம், அல்லது ஒரு